ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 102 நாணுடைமை. 1013வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. நாணுடைமை என்றால் நாணப்படுவது, செய்த தவறுக்கு தலைகுனிந்து வருத்தம் தெரிவிப்பது, அதுதான் நாணம். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அது ஒரு நல்ல பண்பு, அது ஒரு உடைமை, அது ஒரு செல்வம், அது ஒரு சொத்து போல அந்த நாணப்படுவது என்பது செய்துவிட்ட தவறுக்காக வருந்துவது, தலைகுனிந்து மன்னிப்பு கேட்பது, பொறுத்தருளுங்கள் என்று வேண்டிக் கொள்வது, மீண்டும் அதே தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்வது, அதுதான் நாணம். பெண்களுக்கும் உண்டு ஒரு நாணம், ஆண்களுக்கும் நாணம் இருக்கிறது. சான்றோர்கள் என்று சொன்னால், நல்ல உயர்ந்த சான்றோர் பெரியவர் என்று சொன்னால் 5 குணங்கள் தேவை. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்று திருவள்ளுவர் சொல்வார். ஒரு சான்றோர் என்று சொன்னால், உயர்ந்த மனிதன் என்று சொன்னால் 5 பண்புகள் இருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு இருக்க வேண்டும், நாணம் இருக்க வேண்டும், ஒப்புரவு இருக்க வேண்டும், கண்ணோட்டம் இருக்க வேண்டும், வாய்மை இருக்க வேண்டும். இந்த 5 பண்பு இருந்தாலும் உயர்ந்த சான்றோர். ஒரு பண்பு இருந்தால் கூட ஒரு பெரிய சான்றோனாக வந்து விடலாம். ஆனால் மனிதர்கள் அப்படி நினைக்கவில்லை. இந்த 5 பண்புகளில் ஒரு பண்பையாவது கடைபிடித்தால் 5 செல்வங்கள். அன்பு ஒரு உடைமை, அதனால்தான் அன்புடைமை என்று சொன்னார் திருவள்ளுவர். நாணுடைமை என்று சொல்லுகின்றார். நாணத்தை கூட ஒரு உடைமை, சொத்து, செல்வம் என்று சொல்லுகின்றார். ஒப்புரவு கூட ஒரு செல்வம்தான். கண்ணோட்டம், இரக்கம் என்று சொல்லக்கூடியது ஒரு செல்வம்தான். வாய்மை என்று சொல்லக்கூடியது, பொய்யே பேசாமல் இருப்பது வாய்மை, தீமையில்லாத சொற்களையே பேசுவது வாய்மை, அது ஒரு செல்வம்தான். நமக்கு செல்வம் இருந்தால் எவ்வளோ நன்மையோ, பணம் இருந்தால் எவ்வளோ நன்மையோ அவ்வளோ நன்மை தரக்கூடியது அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, ஒழுக்கம் கூட. எல்லாம் செல்வங்கள் தரும், நம்மை உயர்த்திவிடும். செல்வம் இருந்தால் எப்படி ஒருவன் உயர்ந்த மனிதனாக வாழ முடியுமோ, அதே போல் இந்த பண்புகள் இருந்தாலும் கூட ஒரு சான்றோனாக, உலகத்தாரெல்லாம் பாராட்டுகின்ற ஒரு உயர்ந்த மனிதனாக வாழ முடியும் என்பது இந்த குறட்பாவுடைய உட்கருத்து. இதில் என்ன சொல்லுகின்றார்? இந்த ஊன் இருக்கிறது. ஊன் என்றால் உணவு. உணவு ஏன் உண்டு? நாம் எல்லாம் உயிர் வாழ்வதற்காக உண்டு கழிக்கிறோம், சாப்பிடுகிறோம். எதற்காக? உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக. உயிர் வாழ்வதற்கு எப்படி உணவு அவசியம்? இந்த உணவு தானே இந்த உடம்பை வளர்வதற்கு நன்மை செய்கிறது, உயிர் உடலில் தங்குவதற்கு நன்மை செய்கிறது. உணவு நன்மை செய்கிறது, உடல் வளர்ச்சிக்கும் உயிர் நிலைப்பதற்கும் அந்த உணவு நன்மை செய்கிறது. அந்த உணவு சாப்பிடவில்லை என்றால் உயிர் போய்விடும், உடலில் பல நோய்கள் ஏற்படும். அதை போல ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு நாணம் இருக்க வேண்டும். நாணம் இல்லாத ஒருவனுக்கு வாழ்க்கையே இல்லை. அவன் வாழ்க்கை அழிந்துவிடும், அவன் வாழ்க்கை வீணாகிவிடும். அவனை காரி துப்புவார்கள், யாரும் மதிக்க மாட்டார்கள். தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருப்பான். ஒரு முறை தவறு செய்துவிட்டால் அதற்காக வருந்தி இனி நான் அப்படிப்பட்ட தவறு செய்ய மாட்டேன் என்று எவன் உறுதி எடுத்துக்கொள்கிறானோ, எவன் சத்தியம் செய்கிறானோ, எவன் வருத்தப்பட்டு தலைகுனிந்து சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்ய மாட்டேன் என்று எவன் சொல்கிறானோ அவன் சான்றோன், அவன் நல்ல மனிதன். ஒரு மனிதன் என்றால் அப்படி இருக்க வேண்டும். ஒரு சான்றோன் என்றாலும் அப்படி இருக்க வேண்டும். சாதாரண மனிதன் என்றாலும் நாணமுடையவனாக இருக்க வேண்டும். செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறட்பாவை அவர் எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், சாப்பாடு சாப்பிட்டால் அது எப்படி நமக்கு உடலுக்கு நன்மை தருகிறதோ, உயிரை காப்பாற்றுவதற்கு நன்மை செய்கிறதோ, அதே போல் இந்த நாணம் என்கின்ற இந்த உடைமை, இந்த நாணம் என்கின்ற இந்த நல்ல பண்பு நாம் உயர்வதற்கு நன்மை செய்கிறது. நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்வு செழுமையாக இருப்பதற்கு அந்த நாணம் என்ற பண்பு, உயர்ந்த பண்பு, நம்ம நல்ல மனிதனாக உயர்வதற்கு, புகழ் எய்துவதற்கு, எல்லோரும் பாராட்டுகின்ற அந்த பாராட்டுக்கு அடிப்படை காரணமே அந்த நாணம்தான். அப்படிப்பட்ட நாணத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும். அது ஒரு செல்வம், மறந்து விடாதீர்கள். நாணம் என்றால் நன்மை தரும், அன்பு என்றால் நன்மை தரும், இரக்கம் என்றால் அது நன்மை தரும், நமக்கு மற்றவர்களுக்கும் நன்மை தரும். வாய்மை என்பது நமக்கும் நன்மை தரும், மற்றவர்களுக்கும் நன்மை தரும். ஒழுக்கம் என்பது நமக்கும் நன்மை தரும், நம்மை உயர்த்தும், மற்றவர்களையும் உயர்த்தும். அப்படிப்பட்ட செல்வத்தை போன்றது இந்த நாணம். இந்த நாணத்தை ஒவ்வொரு மனிதனும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.